எனக்கு நேரமே இல்லை. எனக்கு சூழ்நிலை சரியில்லை. பணக்கஷ்டம் என்னை ஆட்டி படைக்குது. நான் வேலை பார்க்குற இடம் சரியே இல்லை. அங்கே நல்ல ஆட்களே கிடையாது. என்ன செய்யறது? நான் முன்னேறதுக்கு இந்த சமூகம் தடையா இருக்குது. எங்க பார்த்தாலும் அநீதியும் அநியாயமும் தலை விரிச்சாடுது. இப்படி பல சாக்குப்போக்குகள் பலர் சொல்ல நீங்க கேட்டிருந்திருப்பீங்க. ஏன் பலர் என்ன, நாமே சொல்லி இருந்திருப்போம். இந்த சாக்குப்போக்கெல்லாம் ஒரு காரியத்தை நாம செய்ய முடியாததுக்கு நாம சொல்லும் காரணங்கள். ஆனா உண்மை நிலவரம் என்னன்னா, ஒரு காரியத்தை நாம செய்யாம இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் உண்டு. அது என்ன காரணம் தெரியுமா? நான் அதை செய்ய விரும்பல. அப்படியே நான் அதை செய்ய விரும்பினாலும் அதை செய்ய முடியுங்கிற நம்பிக்கை என்கிட்ட இல்லை. இதுதான் உண்மையான காரணம். மற்ற எல்லாமே பொய்கள், நம்மை நாமே ஏமாத்தும் பொய்கள். எங்க ஆர்வமும் படைப்புத்திறனும் இருக்குதோ அங்க அசாத்தியமான காரியங்களும் சாத்தியமாகும். சயின்டிஸ்ட் ஒருத்தர் தன்னுடைய ஆராய்ச்சிக்காக தன்னுடைய உயிரையே கொடுத்து வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த நேரம் அது. புதுசா விலங்குகளை பூச்சிகளை பார்த்தா பிடிச்சிட்டு வந்துருவாரு. ஒரு தடவை மரத்தோட பட்டைய உரிக்கும் போது 2 வகை புது வண்டுகளை பார்த்தாரு. 2யும் தன்னுடைய 2 கைகள்ல பிடிச்சுக்கிட்டாரு. திடீர்னு இன்னொரு வகை வண்டு தென்பட்டுச்சுது. ஒரு வினாடி தாமதிச்சாலும் அந்த புது வகை வண்டு தப்பி போயிரும். உடனே அவர் தன்னுடைய ஒரு கையில உள்ள வண்டை வாயில போட்டுட்டு புது வகை வண்டை தான் கையில பிடிச்சாராம். சூழல் நமக்கு ஏற்றதா இல்லாட்டினாலும் தெளிவான சிந்தனையும் தீர்க்கமான செயல்திறனும் இருந்தா எல்லாம் சாத்தியம். அப்படி இல்லாம சோம்பேறியா இருந்தோம்னா எதுவும் செய்ய முடியாது. வழியிலே சிங்கம் இருக்கும், நடுவீதியிலே சிங்கம் இருக்கும் என்று சோம்பேறி சொல்லுவான். கதவு கீழ்முளையில் ஆடுகிறது போல சோம்பேறியும் படுக்கையில் ஆடிக்கொண்டிருக்கிறான். சோம்பேறி தன் கையை கலத்திலே வைத்து அதை தன் வாய்க்கு திரும்ப எடுக்க வருத்தப்படுகிறான். நீங்க சோம்பேறியா, கடின உழைப்பாளியா?